ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் வந்துட்டு சூடாயிருச்சு. ஒரு 20லேருந்து 25 முந்திரி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான சூட்டில் தீயில் இருக்கட்டும். இப்போ இது லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்து திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை போட்டதும் அது லைட்டாக உப்பி வரும்பொழுது எடுத்துடலாம். நீங்கள் இது கூடவே பாதாம் பிஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தேன். அதுலேயே 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. அளவான இனிப்பு போதும் அப்படின்னா 3/4 கப் இருந்தால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதை நார்மலாக நம்ம உப்புமாக்கள்லாம் வறுக்கிற மாதிரி இல்லாமல் கைவிடாமல் வறுத்து எடுக்கணும். பாருங்கள், சர்க்கரையும் ஏலக்காயும் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதான் இப்போ காமிச்சேன். மிதமான தீயில் இருக்கணும். கலர் மாறிடாமல் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ இடையில கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ரவா லட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப பொடி ரவையாக கிடைச்சிது அப்படின்னா அப்படியே நம்ம டைரெக்டாக செஞ்சிடலாம். இது கொஞ்சம் ரவை பெருசாக இருக்கும். அதனால் நான் இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ஆறுனதும் மிக்சியில் போட்டு 1-2 பொடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உருக்கியாச்சு. அதுக்கடையில் நான் ரவை லைட்டாக ஆறுனதும் பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம லைட்டாக கலந்துட்டு கூடவே நம்ம காய்ச்சி வச்சுருக்க நெய்யும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஆறிடக்கூடாது, லைட்டாக சூடாக தான் இருக்கணும். இப்போ நம்ம காய்ச்சின நெய்யும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய்யிலேயே பிடிக்கணும் அப்படின்னா இதை நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை உருக்கி சேர்த்துட்டு நல்லா நம்ம பாசிப்பருப்பு உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அது ரொம்ப திகட்டிரும். பாருங்கள், இப்போயே பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் அந்த பிடிக்கிறது நல்லா நிற்கிறதுக்காகவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பால் நல்லாவே சூடாக இருக்கணும். இப்போ நம்ம பால் ஊற்றின அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா பால் சூடாக இருக்கிறதுக்கு ரவை எல்லா பாலையுமே இழுத்துரும். பாருங்கள், அவ்வளோதான். பிடிக்கும்போது இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக நல்லா பிடிக்க வரணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே ஷேப் மாறாமல் கரெக்டாக உருண்டையாக வரும் நமக்கு. இதை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். கெட்டெல்லாம் போகாது. இன்னும் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.